பிரைஸ் தி லார்ட். இந்த யூடியூப் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்தில் வேதத்திலிருந்து சில காரியங்களை பற்றி பார்ப்போம். இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி உலகெங்கும் கொண்டாடுகிற நாட்களாக இருக்குது. அதனால் இயேசுவின் பிறப்பை பற்றி வேதத்திலிருந்து சில வசனங்களை பார்க்கலாம். இந்த உலகத்தில் எத்தனையோ ராஜாக்கள் பிறந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் அரண்மனைகளில் பிறந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த சராசரங்களை படைத்த நம் இயேசுவாகிய இரட்சகர் பிறகு ஒரு சத்திரத்தில் இடம் இல்லாததால் மாற்றுத்தொழுவத்தில் முன்னணி தான் கிடைத்தது. அவர் சிங்காசனத்தில் பிறந்திருந்தால் பெரிய பணம் வசதி படைத்தவர்கள் தான் அவரை பார்க்க முடிந்திருக்கும். அதனால் தான் அவர் பரலோகத்தை விட்டு தாழ்மையான மாற்று முன்னணியை தெரிந்து கொண்டார். இன்று ஏழை எளிய ஜனங்கள் பெரியவர்கள் யாவர் அவரை வணங்கிட மாற்று தொழுவத்தை தெரிந்தெடுத்தார். அவர் தாழ்மையின் ரூபி, அன்பின் சுருவியாய் இவ்வுலகத்தில் வந்தார். அவருடைய குண அதிசயங்களை பற்றி பார்க்கலாம். ஏசாயா 9:6, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாம அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று வாசிக்கிறோம். ஒன்று, அவர் அதிசயமானவர். யோபு 9:10, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று பார்க்கிறோம். நாம் பலவிதமான காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோம். என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் எவ்வளோ தேவைகள் இருக்கிறது, ஒன்றுமே நடக்கவில்லை. பிள்ளைகளின் வாழ்க்கையில் படிப்பு, வேலை, திருமணம், குழந்தை பாக்கியம் ஒன்றும் கிடைக்கவில்லை. எல்லாம் தடைபட்டு கொண்டே இருக்கிறது என நாம் பெற்றோர்கள் கவலைப்படுகிறோம். மீகா 7:15, நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன் அதிசயங்களை காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 33:3, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று வாசிக்கிறோம். நாம் அவரை நோக்கி ஜெபிக்கும் போது பெரிய காரியங்களை அவர் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். எரேமியா 32:7, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று கர்த்தர் கேட்கிறார். நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கும்போது நமக்கு அதிசயங்களை செய்ய வல்லவர். பார்வோனின் கடினப்பட்ட இருதயத்தை கர்த்தர் மாற்ற 10 விதமான அற்புதங்களை நடப்பித்து இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வரவழைத்து செங்கடலை பிளந்து உலர்ந்த தரையில் நடக்கிறது போல நடக்க பண்ணின தேவன். நமக்கு செங்கடலை போன்ற கடக்க முடியாத பெரிய பிரச்சனையாகிய வியாதிகள், கடன் பிரச்சனை, பாடுகள், மரணம் வரலாம். சோர்ந்து போக வேண்டாம். நான் சோர்ந்து போகாமல் ஜெயிக்கும் போது கர்த்தர் அதிசயங்களை நம் வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆலோசனை கர்த்தர், அவர் நமக்கு எந்த சூழ்நிலையிலும் ஆலோசனை தர வல்லவராக இருக்கிறார். ஏசாயா 28:29, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். அவரை முதலிடமாய் வைத்து அவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது அவர் நமக்கு வேண்டிய ஆலோசனை நமக்கு தருகிறார். நாம் என்ன செய்ய வேண்டும், எங்கே போக வேண்டும் என்று வழி தெரியாமல் தடுமாறும் போது ஏசாயா 30:21, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தை உங்கள் காதுகள் கேட்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் அவருடைய வசனத்தின் மூலம் பேசுவார், செய்தி மூலம் பேசுவார். தாவீது எங்கே யுத்தத்துக்கு போனாலும் கர்த்தரிடம் போகலாமா வேண்டாமா என்று கேட்டு பதில் கொடுத்த பின்தான் அவன் போவான். எல்லா இடத்திலும் வெற்றி அடைந்தான். அதனால்தான் சங்கீதம் 139:17, தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அதிகமானவைகள். சங்கீதம் 16:8, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் என்று தாவீது சொல்ல முடிகிறது. நாமும் என்ன செய்தாலும் எங்கே போனாலும் மனுஷருடைய ஆலோசனை கேட்காமல் தேவ ஆலோசனை கேட்க வேண்டாம். அவர் நடத்துதலுக்கு நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். வல்லமை உள்ள தேவன். ஆதியாகமம் 17:1, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இருக்கின்றார். எப்போது எந்த சூழ்நிலையில் கர்த்தர் சொன்னார்னு பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு 99 வயதாகுது. அப்போதான் ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். சாராளுக்கும் 90 வயதாகிறது. அவர்கள் 20
வயது முதிர்ந்த நிலையில் அவர்களுக்கு குழந்தை இல்லை. தேவன் தமது வல்லமையினால் அவர்களுக்கு குழந்தையை கொடுக்கிறார். குழந்தை பிறப்பதற்கு எந்த சாத்தியமும் இல்லை. இப்போதும் குழந்தை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கும் கர்த்தர் அவர்கள் கற்பத்தை தொட்டால் குழந்தை தர முடியும். அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அவரை உத்தமமாய் பற்றி கொண்டான். ரோமர் 4:18-19 அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. ஏறக்குறைய 100 வயதுள்ளாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான் என பார்க்கலாம். அவன் தங்கள் சரீரத்தில் உள்ள சூழ்நிலை சரீர பலவீனப்பட்டிருந்ததை அவன் நினைக்கவே இல்லை. அவன் தேவனை தான் விசுவாசித்தான். தேவன் சொன்னதை அப்படியே செய்வார், செய்து முடிப்பார் என்று ஒரே விசுவாசமாய் தேவன் மேல் நம்பிக்கை வைத்தான். அதனால் அவனுக்கு குழந்தை கிடைத்தது. அது நீதியாக எண்ணப்பட்டது. மருத்துவர்கள் முடியாது என்று சொல்லிவிட்டார்களா? நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவரை உத்தமமாய் பற்று கொள்ளும் போது எது உங்களுக்கு தேவையோ அதே அவர் ஏற்ற வேளையில் செய்ய வல்லமையுள்ள கர்த்தராக இருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதிரார். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். 2 நாளாம் 16:9 தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணபடி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என வாசிக்கிறோம். நம் வாழ்க்கையில் இருக்கிற கொந்தளிக்கிற எந்த புயல் போன்ற பிரச்சனை ஆனாலும் இயேசு இந்த படையில் நம்மோட கூட தான் இருப்பார். இயேசு போன படையிலும் கொந்தளிப்பு வந்தது. சீசர்கள் நாங்கள் மடிந்து போகிறோம் ஐயரே என்று அவரை நோக்கி கூப்பிட்டு அவரை எழுப்பினார்கள். அவர் காற்றின் கடலை அதட்டி உடனே காற்றின் கடலை அமைதி ஏற்பட்டது படையில். அவர் சென்ற படையில் கூட புயல் வந்தது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு இருக்கிறார். புயல் வந்தாலும் காற்றடித்தாலும் மழை பெய்தாலும் எது இருந்தாலும் கர்த்தர் அந்த புயல் போன்ற சோதனை கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அவர் சொல்லாவும் கட்டளையிட நிற்கும் என விசுவாசிக்க வேண்டும். நான் ஜெயம் கர்த்தரால் தான் வரும், கவலைப்பட வேண்டாம். நித்திய பிதா நம் இயேசு நித்தியமாக நம்முடன் இருப்பவர். மத்தேயு 28:20 உலகத்தின் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். வெளிப்படுத்தல் 1:18 மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடுகிறேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் திறவுகோலை உடையராயிருக்கிறேன் என்றார். சங்கீதம் 48:14 இந்த தேவன் என்னென்றைக்கு உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என வாசிக்கிறோம். உபாகம் 32:40 மோசையிடம் நான் என்றென்றைக்கு ஜீவித்திருக்கிறவர் என்றார். அதனால் நம் பாருங்கள், கவலைகள், கஷ்டங்கள் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்முடனே தான் இருக்கிறார். நம்மை மரண பரியந்தம் வழி நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். நம்ம கூடவே இருக்கிறார். நான் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. எந்த நேரத்திலும் எந்த கவலை சோதனை பிரச்சனை மத்தியிலும் கர்த்தர் நம் கூடவே இருக்கிறார். நமக்கு ஜெயத்தை தர வல்லவராக இருக்கிறார். அதனால் நம்மை விசாரிக்கிறார். ஒரு பிதா நமக்கு இருக்கிறார் என்று நினைத்து நாம் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுவோம். சமாதான பிறவும் இயேசு நமக்கு சமாதானம் தருகிறவர். மீகா 5:5 சமாதான காரணர். ஆதியா 49:10 சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார். ஏசா 48:18 அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கிறவர்களுக்கு சமாதான நதியை போல் வரும் என்று வாசிக்கிறோம். சங்கீதம் 119 165 உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என கூறப்பட்டிருக்கிறது. வேதத்தை நேசித்து தினமும் வாசித்து அதை தியானிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் கிடைக்கும். யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உலகம் எடுக்க முடியாதான பெரிய சமாதானம் இயேசுடன் உண்டு. பணமோ செல்வமோ பொருளோ பதவியோ எதுவும் நமக்கு சமாதானம் தர முடியாது. ஆனால் இயேசு நம்ம உள்ளத்தில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு சமாதானம் வரும். வெளிப்படுத்தல் 22:15-16 நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறேன் என வாசிக்கிறோம். மத்தேயு 1:18-19 இந்த தாவீதின் சந்ததியில் பிறந்த யோசேப்பு நீதிமானாக இருந்தான். ஆகவே இந்த சந்ததியில் பரிசுத்த ஆவியினால் இயேசு உருவாக்கப்பட்டார். அவர் பரிசுத்தம் உள்ளவர். நம் இயேசு பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரம். பாவம் என்னும் இருளில் மூழ்கடிக்கப்பட்ட மனிதர்களை விடுவித்து நித்திய ஜீவனை கொடுக்க ஜீவ ஒளியாய் அவர் உலகத்தில் மனிதனாய் பிறந்தார். மத்தேயு 2:9-10
நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்த சாஸ்திரிகளுக்கு நட்சத்திரம் வழிகாட்டினது. மிகுந்த சந்தோஷத்தோடு அவரை பணிந்து கொண்டார்கள். நட்சத்திரம்தான் அவர் பிறப்பை கொண்டாட ஒரு அடையாள சின்னம். அது நம்மை மீட்டு பரிசுத்தப்படுத்தி நித்திய ஜீவனை தர ஒரு வழிகாட்டி. அவர்தான் இயேசு, பாவத்தை நீக்கி ரட்சிப்பவர். மத்தேயு 1:21 அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். அப்போஸ்தலர் 12 அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் பூமி மேலே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமமும் கட்டளையிடப்படவும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்குது. ஒரே தேவன் நம்முடைய பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். இயேசு என்பவர் மட்டும்தான். அவர் ஒரே தேவன், நம்முடைய தேவன், நம்மை ரட்சிக்க வந்தவர். லூக்கா 7:37-38 இயேசு ஒரு பரிசேயன் வீட்டில் பந்தி இருக்கும்போது ஒரு பாவியான ஸ்திரீ ஒரு பரணில் பரிமள தைலம் கொண்டு அவர் பாதங்களில் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை கண்ணீரால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள் என்று பார்க்கிறோம். அவள் பாவத்தின் பாரத்தினால் அடைந்த வேதனையும் நுரங்குண்ட உள்ளத்தையும் கண்ணீரையும் கண்ட இயேசு லூக்கா 7:46 இயேசு அவளை நோக்கி, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பரலோக மகிமை விட்டு இந்த மண்ணுலகில் வந்து நாம் பாவத்திற்காக சாபத்திற்காக தன்னை தியாக பலியாக ஒப்பு கொடுத்து மீட்டு ரட்சிப்பை தந்தவர் இயேசு மட்டும்தான். அற்புதங்களை செய்பவர். மத்தேயு 9:27-29 படிக்கும்போது 2 பிறவி குருடர்கள் அவருக்கு பின் சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரக்கம் என்று கூப்பிட்டார்கள். இயேசு அவர்களிடம், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறாளா என்று கேட்டார். விசுவாசிக்கிறோம் என்றவுடன் அவர்களை கண்களை தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி கடது என்றார். நாம் விசுவாசத்தால் மட்டுமே அவரிடத்திலிருந்து அற்பங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய வல்லமை உண்டு என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நித்திய ஜீவனை தருகிறவர். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறான் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரில்லை, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார் என்று வாசிக்கிறோம். நமக்கு நித்திய ஜீவனை தந்து பரலோகத்தில் சேர்க்கவே விண்ணின் மகிமையை துறந்து இந்த மண்ணுலகில் மனிதனாய் பிறந்தார். யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று பார்க்கிறோம். பரலோகம் செல்ல ஒரே வழி இயேசுவே. உலகத்தோடு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிறா மற்றும் இராமல் தாவீதின் சந்ததியில் பிறந்த தேவகுமாரனா இயேசுவின் பரிசுத்த நம்மில் காணப்படவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிற நட்சத்திரங்களாய் வாழும் கர்த்தர் கிருபை செய்வார். சந்தோஷ விண்ணொலியாய், சார்ந்த சொறிவாய், பள்ளத்தாக்கின் லீலியாய், சாரோரின் ரோஜாவாய் இந்த உலகில் வந்துவித்த தாழ்மையின் சுரபியாக இயேசு பாலனை உலகம் எங்கும் கூறிடுவோம். பூலோக மேன்மைகள் தேடாதவர், பேரும் புகழும் நாடாதவர், ஆடம்பர வாழ்வை விடுத்தவர், அண்ணல் எளிமையாய் வாழ்ந்த இயேசுவை போல் நாமும் உலக ஆடம்பரங்களை வெறுத்து அவரை போன்று தாழ்மையாக எளிமையாக வாழ கற்றுக்கொள்வோம். இயேசு பிறந்தை அறிந்தவுடன் ஏரோதும் அவனுடைய ஜனங்களும் எல்லாருக்கும் கலக்கம் உண்டாச்சு. ஏரோது அவனுடைய கூட எருசலேம் நகரத்தை அனைவருமே கலங்குறார்கள் என்று மத்தேயு 2:3 படிக்கிறோம். பிறந்த உடனே எப்படியாவது அழித்து விடலாம் என்று நினைத்தான். முடியவில்லை. தேவதூதன் சொப்பனத்தில் யோசேப்பிடத்தில் எச்சரித்து பிள்ளையை தாயை கூட்டிக் கொண்டு ஏரோதின் மரண பரியந்தம் எகிப்திலே இருந்தான் என பார்க்கிறோம். லூக்கா 2:8-18 வரை பார்க்கும்போது வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு இயேசு பிறப்பின் செய்தியை தூதன் அறிவித்தான். மேய்ப்பர்கள் தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை போய் பார்த்து அந்த பிள்ளை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை பிரசித்தம் பண்ணினார்கள். அதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின் படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்கும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள் என்று பார்க்கிறோம். நாமும் இந்த மேய்ப்பர்கள் இயேசுவின் பிறப்பின் செய்தியை கேட்டு அதை பிரசித்தப்படுத்தினது போல நாமும் இயேசுவின் பிறப்பை இயேசு அறியாத ஜனங்களுக்கு அறிக்க வேண்டும். பாவிகளை ரட்சிக்க உலகத்தில் வந்த இயேசுவை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு நாம் பெற்ற ரட்சிப்பை பிறருக்கு அறிவிக்க கடமைப்பட்டவர்களாய் காணப்படுவோம். இருளில் நடக்கிற ஜனங்கள்
பெரிய வெளிச்சத்தை கண்டுகொள்ள உலகத்திற்கு வெளிச்சமாக வந்த இயேசுவை இந்த கிறிஸ்துவின் பிறப்பை தியானிக்கிற இந்நாட்களில் அவரின் ரட்சிப்பையும் பரிசுத்தத்தையும் நித்திய ஜீவனை குறித்து அனைவருக்கும் கொண்டு செல்வோமாக. ஜெபிப்போம். அன்புள்ள இயேசுவை, இந்த நல்ல வேலைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் உலகத்தார் கொண்டாடுவது போல நாங்கள் காணப்படாமல் உலகத்தில் பிறந்த உம்மை தூதன் சொன்னது கேட்டவுடன் மேற்பர்கள் போய் தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி மற்றவர்களுக்கு பிரசித்தம் பண்ணின போல நாங்களும் உலகத்தில் வந்த உம்மை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு உம்மை அறியாத மக்களுக்கு உமது பிறப்பின் செய்தி எல்லா ஜனங்களுக்கும் இந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை அறிவிக்கவும் மரண இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு விடிவெளி நட்சத்திரமாகி உண்மை அறிவித்து பாவ இருளில் வியாதி சாசின் பிடியில் சாபத்தில் காணப்படுகிறவர்களுக்கு நட்சத்திரம் வழிகாட்டி வெளிச்சம் கொடுத்தது போல நாங்கள் உம்முடைய ரட்சிப்பையும் வல்லமையும் பரிசுத்தத்தையும் அதிசயங்களையும் வல்லமையும் நித்திய ஜீவனை குறித்து சொல்லி அநேகரை நீதிக்கு உட்படுத்தி நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கவும் உம்முடைய வருகையிலே அநேகரை பர்வத்திற்கு ஆயத்தப்படுத்தவும் நாங்களும் பரிசுத்தமாய் வாழ்ந்து உம்மோட கூட எடுத்துக்கொள்ளப்படவும் எங்களை ஆயத்தப்படுத்த முடியாத ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.